ரெட்மி அவங்களோட நோட் சீரியஸில் இப்போ புதுசாக நோட் 15 5G அப்படிங்கிற ரெட்மி நோட் 14ஓட சக்ஸஸர் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் ரெட்மி நோட் 14 கூட கம்பேர் பண்ணும்போது என்னெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 14 கூட கம்பேர் பண்ணும்போது ரெட்மி நோட் 15ல் கேமரா லேஅவுட்டோட டிசைன் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் கலர்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த செட்டப் வந்து சிம்பிளாக இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த செட்டப் பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நோட் 15ஓட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.77 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த AMOLED ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hz வரைக்கும் போகக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நீங்கள் டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது கூட ஈஸியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே 800 nitsக்கான பிரைட்னஸ் மோடும் அண்ட் பீக் பிரைட்னஸ் HDR கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு 3200 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது HDR மோடில் மட்டும்தான். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு கர்வ் டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு கர்வ் அப்படிங்கும்போது நல்ல விஷயம் தான். நிறைய ஃபோன்ஸில் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கனால யூஸ் பண்ணுற யூசர்ஸ்க்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். அண்ட் மீடியா கன்சம்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே 100%க்கான DCI P3 கலர் கேமர் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக எங்கள் கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ப்ரீமியமான டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் ரன் ஆகிற ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே Snapdragon 6 Gen 3 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல டீசெண்டான ப்ராசஸர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். இந்த ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஷுவல் யூஸ்க்கு இல்லை ரெகுலர் யூஸ்க்கு சூப்பராக இருக்கும் இந்த ப்ராசஸர். அண்ட் கேமிங் ப்ளே பண்ணுறீங்கன்னா கேஷுவல் கேமிங் தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். அண்ட் சில கேம்ஸ் உங்களால் ஹை கிராஃபிக்ஸில் கூட ப்ளே பண்ணிக்க முடியும். BGM மாதிரி கேம்ஸ்லாம் கேட்டிங்க அப்படின்னா அதுவும் உங்களால் ஹை கிராஃபிக்ஸ் ப்ளே பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் கேமராக இருக்கீங்க, உங்களுக்கு FPS ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு தான் நீங்கள் வாங்கணும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸரில் பெட்டராகவே இருக்கும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB LPDDR4X RAM ஆப்ஷனும் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு 256GB UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து SD கார்டு வேணும் அப்படின்னா ஒரு சிம் அண்ட் இது ஒரு மைக்ரோ SD கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஒரே டைமில் 2 சிம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ரைமரி ஷூட்டர் 108 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர். அண்ட் இந்த சென்சாரோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 1/1.67 இன்ச்சஸ்க்கான சென்சார் சைஸ். அண்ட் இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.7 கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சார் பொறுத்த வரைக்கும் இங்கே 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.2 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியர் கேமராவில் 4K 30 fps அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் உங்களுக்கு ஃபுல் HD 30 fps உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5520 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே 18 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. பட் இது வந்து வயரில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பெட்டரான பேட்டரி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் காம்படிஷனில் கொடுக்குற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மினிமம் 6000 mAhலேருந்து மேக்ஸிமம் 7000லேருந்து 7500 mAh வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. IP65க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைமென்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெட்மி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இதுதான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. வெறும் 7.35 mm தான் ஒரு ஓவரால் திக்னஸ். அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 178 கிராம்ஸ் தான். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 15ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஷாமியோட ஓன் UIயான HyperOS வெர்ஷன் 2 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷாமி என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு மெயினாக சொல்கிறது என்ன அப்படின்னா OTA அப்டேட் மூலமாக HyperOS வெர்ஷன் 3யும் அப்டேட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக Android 16 பேஸ் பண்ணது. பட் அது வந்து ஃப்யூச்சரில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. டைம் ஃப்ரேம் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஃபைனலாக இந்த ஃபோனோட
ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸில் பேசிட்டோம். இந்த வருஷத்தில் வரப்போகிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் 8GB RAM 120GB வேரியன்ட் உங்களுக்கு 22,999க்கும் அண்ட் 256GB வேரியன்ட் 24,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. பட் இதுவே கார்டு ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது 3,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 19,999க்கும் அண்ட் 256GB வேரியன்ட் உங்களுக்கு 21,999க்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஆஃப்லைனில் கடையில் நேரில் போய் பார்த்தா வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் பெட்டரான ஃபோன் தான். அப்போ நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். பட் நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எவ்வளோ இருக்குது ஆன்லைனில், நீங்கள் அதை கூட பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நிறைய ஃபோன்ஸ் பற்றி போட்டிருக்கோம், நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.